இங்க திகார் ஜெயில இருந்து ஒரு குற்றவாளி தப்பிக்கிறான். அதுவும் எப்படி தப்பிக்கிறான்னா, அவனோட பிறந்த நாள் அன்னைக்கு தூக்க மருந்து கலந்த பாயாசத்தை எல்லாருக்கும் கொடுத்துட்டு அன்னைக்கு நைட்டு அவன் கூட்டாளிகளோட சேர்ந்து ஜெயில விட்டு தப்பிச்சிடறான். இவன் தப்பிச்சது மட்டும் இல்லாம தொடர்ந்து பயங்கரமான கொலைகளை பண்ணிட்டு வரான். இவனை முத பிடிச்சது யாருன்னு பார்த்தா 15 வருஷத்துக்கு முன்னாடி இன்ஸ்பெக்டர் ஜெண்டே தான் இவனை பிடிச்சாரு. திருப்பவும் டிபார்ட்மெண்ட் இவரையே ஹையர் பண்றாங்க. ஜெயில விட்டு தப்பிச்சவன் நேரா மும்பையை விட்டுட்டு கோவாக்கு கிளம்பிடுறான். அதுவும் எப்படி, ஒரு டூ வீலர்லயே. நம்ம ஜெண்டேவும் எப்படியோ துப்புலாம் கண்டுபிடிச்சு அவனை பின்தொடர்ந்து போயிட்டே இருக்காரு. அவனும் அவருக்கு ஏத்த மாதிரி வண்டியை மாத்திரம், பிளானை மாத்திரம், இப்படி மாத்தி போய்கிட்டே இருக்கான். இவரும் இவங்களோட டீமும் சேர்ந்து தொடர்ந்து அவனை தேடுற முயற்சியிலே இருந்துகிட்டு இருக்காங்க. இவங்க ரொம்ப பக்கத்திலேயே போயிட்டாலும் கூட அவன் எப்படியோ தப்பிச்சு அங்கிருந்து போயிடறான். கடைசியா ஈஸியா ஒரு விஷயத்துல தலைவனை லாக் பண்ணிட்டாங்க. நம்ம ஜெயில இருந்து தப்பிச்சு வந்தான் பாத்தீங்களா, அவனோட ஒய்ஃப் அமெரிக்காவில இருக்காங்க. அவன் எப்படியா இருந்தாலும் அவனோட ஒய்ஃப்க்கு கால் பண்ணுவான்றதை தெரிஞ்சுக்கிட்டு, அது ஒன்றும் லோக்கல் கால் இல்ல, அது ஃபாரின் கால். அதனால எப்படியா இருந்தாலும் டெலிபோன் எக்ஸ்சேஞ்சுக்கு வந்தது ஆகணும்னு சொல்லி கரெக்டா அவனை அங்க வர வச்சு பிடிச்சிடறாங்க. அது மட்டும் இல்லாம இவனை பல பேர் தேடக்கூடிய கைதின்றதால அவனை கோவாக்குள்ளேயே அரெஸ்ட் பண்ணா கோவா போலீஸ்க்கு தான் பெருமைன்னு சொல்லிட்டு கோவா போலீஸ் மும்பை போலீஸ் கிட்ட சண்டை போட்டுறாங்க. அவங்க என்னோட எல்லைக்குள்ள தான் நீங்க பிடிச்சிங்க அப்படின்னு. இவங்களுக்குள்ளேயே சண்டையை போட்டுக்கிட்டு ஒரு வழியா அவனை திரும்பவும் மும்பைக்கு கூப்பிட்டு வந்து அவனை திரும்பவும் ஜெயிலே அடிச்சிடறாங்க. இதுதான் இந்த படத்தோட மொத்த கதையே. இருந்தாலும் இந்த படம் த்ரில்லாலாம் இருக்காது, கொஞ்சம் காமெடியா தான் கொண்டு போயிருப்பாங்க. அப்புறம் இந்த படத்தோட பேர் இன்ஸ்பெக்டர் ஜெண்டே. நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ்ல அவைலபிளா இருக்கு. ஃப்ரீயா இருந்தா செக் பண்ணி பாருங்க.